ஓடி போயிடுவேன். நானே போய் எழுப்பிக்கிறேன். சீதா, சீதா, எழுந்துருமா. எந்திரிடி, எந்திரிக்கிறல்ல. தினமும் எனக்கு முன்னாடி எந்திரிக்கிறவ, இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? இது பார், நானே கோலம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் அத்தை என்னை விட அழகா கோலம் போட்டுட்டாங்கன்னு வருத்தப்பட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல, உன்னதாண்டி. ஏய், எந்திரின்னு சொல்றேன்ல, என்ன அவ்வளவு சோம்பேறித்தனம்? எந்திரிடி. அட, எப்படி எந்திரிச்சு ரெடியான? எப்போனா எப்பவோ. ஒன்ன மாதிரி தாண்டி பொம்பளை பிள்ளைங்க இருக்கணும். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா நான் தான் லேட்டா எந்திரிச்சிருக்கேன். நாகமணி, பால்காரன் பால் கொண்டு வந்துட்டானா? மறந்து போயிட்டேன். பூமி தாயே, நான் வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன்னை மிதிக்கிறதா நினைக்காம மொத்தமா நினைச்சுக்கோ. சீதா, வர பாட்டி. மெதுவா மெதுவா. சரி சரி. பாத்து நில்லுமா. இருக்க கூடாது இருக்க கூடாது இருக்க கூடாது. இதோ இருக்கு. அது என்னது? இருக்க கூடாது இருக்க கூடாதுன்னா இருக்கும், இருக்கணும் இருக்கணும்னா இருக்காது. அப்ப உனக்கு தெரியும். அதே நம்ம எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போது, அவ்வளவுதான். எப்பவோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் மாமியார் வச்ச செடி. எந்த முகூர்த்தத்துல வச்சாங்களோ பெரிய மனுஷி. எப்பவும் பூ பூத்துக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி பூமியில இருக்கிற வரைக்கும் நல்ல காரியங்களை செஞ்சுட்டு போய் சேரணும். அப்ப இந்த அம்மா என்ன நல்ல காரியம் செஞ்சாங்கன்னு கேளுடி. தங்க மாதிரி என் புள்ளைய அவளுக்கு புருஷனா கொடுத்திருக்கேன். இன்னும் என்ன வேணுமா? வரங்க. என்ன காலையில இந்த பக்கம் கோவில்கிட்ட ஒரு சின்ன வேலை இருந்தது, முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சரி சரி, சந்தோஷம். சரி, நல்லா இருக்கியா? என்னடா பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? நல்லா இருக்கல்ல? சரி போ. சீதா அவரோட சொந்த தங்கச்சி பொண்ணு. யாருக்கு என்ன தேவை, யார் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் சீதாவுக்கு தெரியும். சேலை ரொம்ப நல்லா இருக்குமா? ரொம்பனா ரொம்ப. அத்தைங்க. தெய்வமே, நாங்க எங்க வாழ்க்கையில இனிமே கஷ்டப்பட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தா கூட கஷ்டப்படாம காப்பாத்துப்பா. ராமா. என்ன சிரிப்பு? அங்க பாத்தியா சீதாவும் ராமனும் எவ்வளவு அழகா இருக்காங்க. அவங்க அங்க இருக்காங்க, நம்ம இங்க இருக்கோம். நமக்கு என்ன கஷ்டம்? அங்க சீதா தோள் மேல ராமர் கைய வைக்கல, பாத்தீங்களா இல்லையா? நல்லா சிரிங்க. இந்த சிரிப்பை வச்சுதான் 30 வருஷத்தை கடந்து வந்துட்டோம். இனிமே என்ன? இப்ப என்னாச்சு? என்ன இப்படி கேக்குறீங்க? பிள்ளைங்க காலகாலத்துல 4 காசு சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேரன் பேத்திகளோட இந்த வீடு நிறைஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அந்த பெரியவன் பேச்சே கேட்க மாட்டான், இந்த சின்னவன் பேசியே எல்லாரையும் மயக்கிடுவான். என்னவோ. சரி விடு, அவங்க வாழ்க்கையை அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? அவங்க தான் பாத்துக்கணும். அவங்க பார்க்கலன்னா யார் வந்து பாப்பாங்க? சார், குட் மார்னிங் சார். என்னத்தடா குட் நடந்து போச்சு இங்க? வாழ்க்கையை வழங்காம கிடக்கு. குட் மார்னிங். குட் மார்னிங். கம்ப்யூட்டர் அடிச்சு வேலை பார்க்கறது உலகத்திலே இவன் ஒருத்தனா தான்டா இருப்பான். சிரிச்சா கூட பிடிக்க மாட்டேங்கிறா பாபு. என்னங்களாச்சு? முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள யாருக்காவது குழி பறிக்கிறீங்களா? என்ன விஷயம்? ஏன் கீழே பார்க்கலையா? இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ்லயே ஆப்போசிட்டான். மொத்தமா எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறாங்களாம். அவன்கிட்ட ஏன்டா புலம்புற? யாருக்கு வேலை இருக்கோ இல்லையோ அவனுக்கு மட்டும் வேலை கன்ஃபார்ம். உள்ள இருக்கிறவரும் அவனுக்கு மாமா. சார், வந்துருச்சு. உங்களை உங்க மாமா கூப்பிடுறாரு. நீங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு உள்ள போய் தெரிஞ்சுட்டு வரேன். நமக்கு எதுக்குங்க டென்ஷனும் டைம் வேஸ்டும்? நமக்கு தேவை
மெயின் இதுதான். டிவி ஆஃப் பண்ணிட்டு நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு இன்டைரக்டா சொல்றீங்களா? வாடா. ஆல்ரெடி வந்துட்டாரு. உங்க ஆளு பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் உண்மையாவே கெட்டிக்காரன். உட்கார்றா. இந்த கான்ட்ராக்ட் வேலையை எவ்வளவு நாள் தான் நம்பிக்கிட்டு இருப்ப? முன்னெச்சரிக்கையா வேற எதையாவது பார்த்துருக்கலாம்ல. அது சரி, வேலையில வச்சுக்க போறீங்களா எடுக்க போறீங்களா? இதாண்டா உங்ககிட்ட பெரிய பிரச்சனை. நமக்கு தெரிஞ்சவங்க கூட எந்த ஹெல்ப்பும் பண்ணலன்னு நீ நினைச்சிடக்கூடாது இல்லையா? எல்லாத்தையும் இன்னொருத்தர் சொல்லியா தெரிஞ்சுக்கணும். ஸ்பீடு வேணும்டா, ஸ்பீடு. ஏதாவது புதுசா சொல்லுங்க மாமா, ஏற்கனவே கடுப்பா உட்காந்துருக்கேன். இதான் உங்ககிட்ட சொல்றத என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. முகத்தை பார்த்தே சொல்றேன்டா. வெளியில 24-25 வயசு பசங்க லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சிட்டு இருக்கானுங்க. அவங்களோட போட்டி போட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்கியா? அந்த யோசனை எல்லாம் வராது. இல்ல மூக்குக்கு மேல கோவம் வேற. 6 மாசமா உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த ஆபீஸ்ல யாருக்காவது நீ குட் மார்னிங் சொல்றியா? யார் கூடவும் சரியா பழக தெரியாது, அதை விட பொழைக்க தெரியாது. இதோ இப்படிதான் உங்க அப்பா இருக்கிற மொத்த சொத்தையும் வித்து தின்னுகிட்டு இருக்கிறான். நேர்மையா வாழ்றோங்கிற பேர்ல. முடியலன்னா அடங்கி போகணும். இத பாருங்க, இதுக்கு மேல விக்கிறதுக்கும் எங்க கிட்ட ஒண்ணும் இல்ல. இப்படி இருக்கிறதுல என்ன தப்பு? நான் இப்படிதான் இருப்பேன், என்ன மாதிரி தான் இருப்பேன். குட் மார்னிங் சொல்லலையா? குட் மார்னிங். உங்க மேட்டர் மட்டும் பேசுங்க. அடுத்தவங்களை பத்தி உங்களுக்கு எதுக்கு? போகும்போது பணத்தை அள்ளிட்டா போறீங்க. எத்தனையோ பேர் போயிட்டாங்க இந்த இடத்த விட்டு. கணக்கு சொல்ல முடியாது. வேலையா வெங்காயம். ஆகாயம் கையில் சேருமா? ஆறாம் அறிவே கடவுளாகுமா? கற்பனை வாழ்வில் முகவரி தேடி அலைபவர் பலரே. அலைபாயும் வாழ்வில் இன்று முன்னேற்ற படிகளில் ஏறி தன்னாற்றல் காட்டி வாழ்வில் ஜெயிப்பவர் சிலரே. ஏதோ கனவுகள் வாழ்வின் சுவடுகள் உண்மை சொல்லுமா வேதாந்தம்? உன்னை உணர்ந்திட உண்மை அறிந்திட நீயும் படைத்திடு ராஜாங்கம். ஒரு எரிமலை வெடிக்கும், கலவரம் பிறக்கும், ஒரு கலங்கரை விளக்கம், வெளிச்சங்கள் பிறக்கும், பல தடைகளும் பிறக்கும், புது திசை திறக்கும். ஆகாயம் கையில் சேருமா? ஆறாம் அறிவே கடவுளாகுமா? கற்பனை வாழ்வில் முகவரி தேடி அலைபவர் பலரே. அலைபாயும் வாழ்வில் இன்று முன்னேற்ற படிகளில் ஏறி தன்னாற்றல் காட்டி வாழ்வில் ஜெயிப்பவர் சிலரே. அடுத்தவ பார்த்த அடுத்தவ பேச்ச வேதன பாட்டு வாழ்க்கையோட்டு சதா சதா ஒரு சராசரி மனம் எப்போதும் எங்குது சகோதரா. இது தான் நடக்கும் என்று சத்தியமில்லை சகோதரா. இது சகித்து கொள்ளா சமுதாயம் போராடி என்ன பிரயோஜனம்? சிமெண்டை போல இறுக்கமாக பாதையாய் நீயும் தான் மாறடா. ஒரு எரிமலை வெடிக்கும், கலவரம் பிறக்கும், ஒரு கலங்கரை விளக்கம், வெளிச்சங்கள் பிறக்கும், பல தடைகளும் பிளக்கும், புது திசை திறக்கும். ஏதோ வேலைகள் செய்வோம், ஏனோ மனதினை தீர்ப்போம், கோபங்கள் கொள்வோம்,
யுகம் யுகமாய் மனிதனின் கஷ்டமே பின்வாங்காத மனோபலம் புயல் அடித்தாலும் நம் மூலதனம் பிறப்பு சரசர இறப்புமே அடக்கு அது ஒரு ரகசியமே அறியா பதில்கள் புரியா கேள்விகள் கேட்பதும் புரிவதும் வீணடா ஒரு எரிமலை வெடிக்கும் கலவரம் பிறக்கும் ஒரு கலங்கரை விளக்கும் வெளிச்சங்கள் பிறக்கும் நீ எழுத்தா பல தடைகளும் விளக்கும் கூட்டத்தை திறக்கும் நீ நடத்தா தரிக்கிட்ட தக தக தூண்டும் தக தூ கரெக்டாக 3 வருஷம் ஆச்சுடா பஸ் ஏறி வந்து 30 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். டைட்டி ஜாப்பால வேற எந்த வேலைக்கும் போக முடியல. டேய் அதை குடுறா நிம்மதியா ஒரு தம்மாவது அடிக்கலாம். அடிச்சு போய் சேருங்க. பூமியில இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த இடுப்பு எங்க போய் செஞ்சா இவ்வளவு சின்னதா இருக்கு? பாக்குறதுக்கு அழகா அப்பாவி மாதிரி இருக்க, ஆனா பேச்சு பாரு. உன்னை இப்படி கெடுத்தது இந்த பொறுக்கி பசங்கள தான் இருக்கும். மூஞ்சிங்களை பாரு. என்னடா மச்சா அது கமெண்ட் பண்ற உன்னை விட்டு எங்களை காலி பண்றா? இதே எங்க மதுரையில பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நாங்களும் மதுரை தான். மேல மாசி வீதியில எங்க வீடு. மச்சான் நீயே டீல் பண்ண. ஹலோ, உனக்கு 60 வயசு ஆகும்போது வயசுல என் பின்னாடி நிறைய பசங்க சுத்தினாங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் மெமரிஸ் வேணும்ல. முடிஞ்சா என்கரேஜ் பண்ணி என்ஜாய் பண்ணு. பிடிக்காத மாதிரி ஆக்ட் பண்ணாது. டைம் ஆச்சு, காலேஜ் போங்க. வர்றப்ப நல்லா தான்டா இருந்தா. உன்னை பார்த்து தான் அவளுக்கு வாய் அதிகமாயிடுச்சு. வீட்டில் ஒருத்தர் செட்டில் ஆகிட்டா போதுண்டா. அவனை வச்சு மற்றவங்க எல்லாம் நல்லா வாழ்ந்துடலாம்டா. சின்ன வேலை பெரிய வேலை இல்லடா, ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும். இப்போ எங்க அப்பா கோடி கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்காண்டா. என்னையும் சம்பாதிக்க சொல்லி டார்ச்சர் பண்றான்டா. சொல்றா. டேய் என்ன சொல்லு? டேய் கேக்குது, சொல்லுப்பா. நான் நீ வேலையை விட்டேன்டா. சரியா போச்சு. முருங்கை மரம் ஏறிட்டான் போல இருக்க. வேற ஏதாவது வேலை பார்த்துருக்கியா? இன்னொரு வேலைங்கிறது அப்புறம். இப்போதைக்கு இந்த வேலையை விட்டேன், அவ்வளோதான். எப்படி முடிவு எடுக்க முடியுது உன்னால? இப்படி நமக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லப்பா. அப்படிதான்டா, எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. எப்போ இப்படியே இருந்துருவோமா? நான் கரெக்டா அடிக்கிறது ஆக்கற அடிக்கணும். சும்மா 6000 7000க்கு வேலை செஞ்சுட்டு விடு, பார்த்துப்போம். அதான் நான் இருக்கேன்ல. இந்த விஷயத்த அப்பாட்ட சொன்னியா? யாருக்கும் சொல்ல போறதில்ல, உனக்கு மட்டும்தான் சொன்னேன். இனி பேக் பண்ணி போக வேண்டியதுதான். வேற என்ன? வேற என்ன? பேச மாட்டேங்கிற? சரி வச்சிடறேன். சரி. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும். உண்மையா? அது எப்போ அந்த இடத்துல இருக்குமா? கோடி பேரிலே எவரும் அறியாமலை போலே வாழ்ந்து வீணாய் போகாதே மனிதா நீயும். பாய் தேய்ந்தால் பாவம் சேரும், செருப்பு தேய்ந்தால் வாழ்க்கை உயரும். மனதில் இதைத்தான் வைத்து நீயும் வாழ்க்கையில் உயரும். இவன் கோவிந்தராஜ் பையன். இவனுக்கு ஒரு பேர் இருக்கு. எல்லாரும் இவனை தோல் தூக்கின்னு கூப்பிடுவாங்க. அது சரி, கோவிந்தராஜுங்க இவர் வீட்டில் மீன் குழம்புன்னு ஊருக்கெல்லாம் தெரியணுமா. அதுக்கு தயந்த பந்தா. அது சரி, இவங்க 2 பேரும் நல்லவங்களா கெட்டவங்களா? அந்த விஷயத்தை கடவுளே கேர் பண்ணிக்க மாட்டாரு. நமக்கு எதுக்கு? என்னங்கடா சீட்டு போட்டீங்களா? ஜோக்கர் யாருக்கு வந்துச்சு? யாருக்கும் வரலையா? எப்படா வரும்? ஜோக்கரை நான் எடுத்துட்டு சீட்டை மட்டும் தான் அனுப்பி வச்சேன். இத திங்கிறதுக்கு பணியாரம் திங்கலாம்ல. ஏய் வந்த வேலைய பாருடா. துபாய்க்கு போறேன்னு சொன்ன, நீ போகலையா இல்ல அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க? வாழணும்னு முடிவு பண்ணதுக்கு முன்னால எதுக்கு வெளிநாடு போய் சாணி எல்லோன்னு? நம்ம ஊர்ல எங்க வேணாலும் கக்கா போலாம், எங்க வேணாலும் உச்சா போலாம், எங்க வேணாலும் துப்பலாம். நீங்க இப்படி பேசிதான் நாசமா போறீங்க. உருப்படவே மாட்டீங்க. உருப்பட சான்ஸ் கிடைச்சாலும் உருப்படவே மாட்டீங்க. ஏய் முத்துப்பாண்டி, அவருக்கு இருக்கேன்டா. என்னது? அவன் நம்ம சொந்தம் மாமா மரக்காரன்.
என்ன முருகேசா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்கய்யா. ஏங்க அங்க பாருங்க எப்படி சிரிச்சிட்டு வர்றாரு பாருங்க. அவர் சிரிப்பை பார்த்தா செத்தவங்க கூட உயிரோட எந்திரிச்சு வந்துருவாங்க. சும்மா அடுத்தவனை புகழாம வேலையை பாருங்கடா, நாடு உருப்படும். சரி அது இருக்கட்டும், நீயும் உன் பிள்ளையும் எப்பயாச்சும் அவர் மாதிரி வாழ முயற்சி பண்ணிருக்கீங்களா? என் புள்ள சரியா இருந்தா அடுத்தவனை பத்தி நான் ஏன் யோசிக்க போறேன்? சீதாவை கூட கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஏய் என்னடா சீதா அம்மா மேல கூட கண்ணு வந்துருச்சா? அட போடா, யாரு என்ன சொன்னாலும் சீதா அம்மா நம்ம பெரியவனுக்கு தான்டா. சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்தாலும் மருமகளை தான் பொண்ணை போல வளர்க்கிறாரு ரங்கநாதன். பெரியவனுக்கு தான் பொண்ணு. நீ அம்மா சைட்ல இருந்து பாக்குற, அப்பா சைட்ல இருந்து பார்க்க மாட்டேங்கிற. அதான் பெரவலூர்காரங்க. 2 குடும்பத்துக்கும் ஆகாது. அதுவும் இல்லாம இவங்க மேல அவங்களுக்கு இலக்காரம். இது போதாதா? நீ நினைக்கிறது நடக்காது அண்ணே. இப்பெல்லாம் பார்த்தாலும் பார்க்காமலே போயிடுறீங்க. கோவிந்தராஜ் அடப்பாவி பிளேட் அப்படியே மாத்தி போட்டியே. நான் எங்கடா மாத்தி பேசின? ஒரு மதிப்பு தான். ஏமா பெரிய தம்பி மொத்த துணியும் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டார் போல இருக்கு. அதனால என்ன, அவர் பாக்கெட்லயே எல்லா பணத்தையும் மறந்து வச்சுட்டு போயிடுவாரு. பார்த்து தொவ. பின்ன இதுல கிடைச்ச 1 லட்சம் ரூபாய் தானே என் பொண்ணுக்கு வரதட்சணையா கொடுத்தேன். கொடுப்ப 1 லட்சம் என்ன 2 லட்சம் கூட கொடுப்ப. கட்டின சேலையை மறுபடியும் கட்ட மாட்டா. இவ வேலை நல்லா தான் இருக்கு. முதல்ல 2 பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்கம்மா. வர மருமகள்ங்க இது எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. ஏன் செய்ய முடியலையா? அப்புறம் அனகாபுத்தூர்ல தங்கச்சி படிக்கிறா. படிப்பு முடிஞ்சதும் அவளுக்கு உடனே பெரியவனுக்கு முடிஞ்ச அன்னைக்கு சாயந்தரமே சின்னவனுக்கும் முடிச்சிருவோம். பெரிய தம்பிக்கு நம்ம பொண்ணு பார்க்க தேவையில்லம்மா, சீதாவையே கட்டி வச்சிருவோம். நான் கட்டிக்க மாட்டேன். இப்ப பாரு ஏய் போயின்னு கூப்பிடுறாரு. பேரை சொல்லி ஒரு தடவையாவது கூப்பிடுறாரா? சீதான்னு பேரை சொல்லி கூப்பிட்டோம் 2 நிமிஷத்துல கட்டிக்கிறேன். ஏய் என்ன? ஏய் உனதா என்ன பாக்குற? தலையில பூவும் சேலையும் அம்மன் கோயில் சேலை மாதிரி.